காட்டுகிறது. பொழுது விடிவது துரியம் அல்லது உணர்வு கடந்த நிலையாகும். 4வது நிலை வருவதை குறிக்கிறது. பின் ஆத்மநாதன் அவன் கீழே இறங்கி லிங்கத்தை தரிசித்ததாக சொல்லப்படுகிறதே, அதன் பொருள் என்ன என்று வினவுகிறான். சாஸ்திரி அதற்கு அது துரிய நிலையில் அவன் சிவலிங்கத்தை, அதாவது அக ஒளிகள் மூலம் சிவபோதம் பெற்றான் என்பதை காட்டுகிறது. அதாவது அவனுக்கு கடவுள் காட்சி கிட்டியது. காலப்போக்கில் அவனுக்கு சிவன் யாண்டும் இருக்கும் மேலான நிலை கிட்டும் என்பதன் அறிகுறியது என்று கூறுகிறார். பின் ஆத்மநாதன், எனவே நீங்கள் சொல்வதிலிருந்து ஒளிகளை காண்பது இறுதி நிலை அல்ல என்று தெரிகிறது இல்லையா என்று வினவினான். இவ்வினாவிற்கு சாஸ்திரி, இல்லை, அது ஒரு படியே, கஷ்டமானதும் கூட. கதை எப்படி தொடர்கிறது என்று பாருங்கள். அவன் வீட்டிற்கு போய் யாரோ ஒருவனுக்கு உணவளிக்கிறான். முன்பின் தெரியாதவன் தானே புதியவன் என்பது. புதிய நபராக மாற்றப்பட்ட வேடனேதான் அந்த புதியவன். முந்தைய இரவில் அவனால் இல்லாததாக்கப்பட்ட விருப்பு வெறுப்புகளே உணவாகும். ஆனால் அந்த உணவு முழுவதையும் அவனே உண்ணவில்லை. கொஞ்சம் மீதம் இருந்தது. அதனால் தான் அவன் அரசன் சித்திரபானுவாக மீண்டும் பிறக்க வேண்டி நேரிட்டது. சிவலோகத்திற்கு போவதால் மட்டும் இதை தடுக்க முடியாது. சாலோக்கியத்தை தவிர வேறு நிலைகளும் உள்ளன. சாமீபியம், சாரூபியம், இறுதியில் சாயுஜ்யம் ஆகியவை அவை. வைகுண்டத்திலிருந்து திரும்பிய ஜெய விஜயர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களே என்று சாஸ்திரி வினவ, அதற்கு ஆத்மநாதன், இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என்று பதிலளித்தான். தொடர்வது